ஹலோ வைஸ் லாஸ்ட் வீக் அஸ்வந்த்க்கு ஃபுல்லாக ஈவெண்ட் இருந்ததுனால எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இன்னைக்கு அப்படியே லாஸ்ட் வீக் பற்றி பேசிகிட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. பார்த்தா 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பசி எடுத்ததுனால சடனாக பிளான் பண்ணி வெளியே கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கிறதுனால ரோடே காலியாக இருந்துச்சு. நைட் பிரியாணி தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் 4 o'clock கிட்ட ஆனதுனால எல்லா இடத்துலையுமே வந்து காலி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அர்பன் ஸ்கொயருக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு நான் காஃபியும் அஸ்வந்த் வந்து மில்க் ஷேக்கும் குடிச்சிட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கேருந்து பீச் கிட்ட போகும்போதே கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேஸில் ஃபேமிலியாக நாங்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து க்ரௌடாக இருக்கும். பட் இன்னைக்கு வீக் டேஸுன்றதுனால ரொம்பவே க்ரௌட் கம்மியாக இருந்தது. அப்படியே ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே வந்து சன்ரைஸும் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் தனியாக வந்து இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்லாம் சுத்தமாக தூங்காதனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். மீன் வந்து நாங்கள் 3 வீட்டுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். அம்மா வீட்டுக்கும் அஸ்வந்த் வீட்டுக்கும் வந்து நாங்கள் வரும்போதே கொடுத்துட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து கனவா மீனும் திருக்க மீனும் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.